Hi friends, welcome to Excel Tamizha. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா if error. if error வந்து எதுக்காக பயன்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து 50 100 அப்படின்னு நான் என்டர் பண்றேன். இந்த இடத்துல if error இது divided by இது, அதாவது ரெண்டு வேல்யூவை நான் டிவைட் பண்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா டபுள் கோட் error in calculation அப்படின்னு போட்டுக்கிறேன். பிராக்கெட் க்ளோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து டிவைட் பண்ண முடியுது. அதனால நமக்கு வந்து அதனுடைய ரிசல்ட், அதாவது 0.5 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ வந்துருச்சு. இதுவே அதால டிவைட் பண்ண முடியல, அதாவது 50 டிவைட் பை 0 அப்படின்னு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அதனுடைய ஆன்சர் வந்து எரர் இன் கால்குலேஷன் வரும். ஸோ ஒரு இடத்துல நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா வந்து போட்டிருக்கோம், அதனுடைய கால்குலேஷன் வந்து சரியா நடக்கல அப்படின்னா இந்த if error ஃபார்முலாவை நம்ம கம்பைன் பண்ணி பண்ணும்போது அது வந்து எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த if errorன்ற ஃபார்முலாவை பயன்படுத்த முடியும். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.